இவங்க என்ன பேசிக்கிறாங்கன்னு நமக்கு புரியல. இவங்களுக்குள்ள என்ன இருக்குன்னு புரியல. இவங்களுக்குள்ள என்ன டீல்னு புரியல. இவங்களுக்குள்ள லவ்வர் ஆனும் தெரியல. இவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆனும் தெரியல, பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஆனும் தெரியல, பெஸ்டி ஆனும் தெரியல, இல்ல ஜஸ்ட் கண்டஸ்டன்ஸ் ஆனும் தெரியல. அப்படின்னு இந்த அக்கா பேசும்போது நம்ம காதுல என்ன விழுகும்? ஒன்றும் விழுகாது, ஒரு வெங்காயமும் விழுகாது. இப்ப கடைசியில ரெண்டு பேரும் கடைசிக்கு ஒரு 2 மணி நேரம் ஒத்து கவனிச்சதுக்கு அப்புறம் நமக்கு ஒரு விஷயம் புரியுது. என்ன புரியுதுன்னா, இவங்க நான் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம எல்லார்கிட்டையும் பழகணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு இவன்ட்ட முதல்ல சொல்லியிருக்காங்க. இப்ப நம்ம 2 பேத்துக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் வேண்டான்னு சொல்றாங்க. அப்ப இவன் கன்ஃபியூஷன்ல திருப்பி கேட்கிறான், என்னது ஏன் இப்ப வேண்டான்னு சொல்ற? நீ உனக்கு வேற ஒரு ஆள் கிடைச்சிட்டா, ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் கிடைச்சிட்டா பார்த்தீங்கன்னா நீ அதுக்கப்புறம் என்னைய பார்க்க மாட்டேன், நீ பேச மாட்டேன்னு சொன்னேல்ல. வாட் கைண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் இஸ் திஸ்? ஒரு வெங்காயம் புரிய மாட்டேங்குதுல்ல. எனக்கும் அது மாதிரி தான் இருக்கு. அரோரா தான் அவன் பின்னாடியே சுத்தினாங்கன்றது என்னுடைய கூற்று. இப்ப அரோரா சொல்றாங்க நீ வேண்டாம் எனக்குன்னு. என்னடா நடக்குது இங்க? புரியலையே. சரி, புரிஞ்சுக்க ட்ரை பண்ணாதீங்க. ஏதோ ஒரு கண்டென்ட் உருவாக்குறதுக்கு ட்ரை பண்றாங்க. அந்த அக்காவும் எதோ சொல்லுது, 3 மாசம் நான் உள்ள இருந்தேன்னா, வெளியே இருக்கிறவங்க நான் ஒரு ரிலேஷன்ஷிப்போட வந்தேன்னா அவங்க என்ன பண்றாங்க ஏது பண்றாங்கன்றலாம் எனக்கு தெரியாது. நான் என்ன பண்றேன் ஏது பண்றேன்லாம் அவங்களுக்கு தெரியாது. இங்க இருந்து ஒரு ரிலேஷன்ஷிப். மொத்தத்துல அந்த அக்கா ஒருத்தர் முடிச்சிருச்சு, இன்னொருத்தருக்கு தேவை போதான்னு தெரியல. சரியா? இல்ல கண்டென்ட்டை ஸ்ட்ராங் பண்றதுக்கு ட்ரை பண்றாங்களான்னு தெரியல. ஆனா துளி அளவு கூட அங்க இருக்கவங்களுக்கும் அரோராக்கும் இவரோட கேப்டன்ஷிப் போனதுல எந்த விதமான ஒரு குற்ற உணர்ச்சி இல்லைன்னு மட்டும் தெரியுது. அது மட்டும் தெளிவா தெரியுது. பிக் பாஸ் கூப்பிட்டு இவர்கிட்ட தெளிவா சொல்லிட்டாரு, எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு சொல்லிட்டாரு, கேப்டன்சி பறிக்கப்படுது. இந்த வாரம் நீங்க அந்த அடுத்த வாரத்துக்கான கேப்டன்சி போட்டியில பங்கு பெறுவதற்கான அந்த சான்ஸை இழக்கிறீங்க அப்படின்னு. துளி அளவு கூட யாருக்கும் எந்த இதுவும் கிடையாது. வினோத் உட்காந்து நான் லைவ் பார்க்கும்போது வினோத் உட்காந்து கொஞ்சம் நேரம் பேசிட்டு இருந்தாரு, நீ ஒரு கேப்டனா இதெல்லாம் பண்ணியிருக்கணும்ல, இதெல்லாம் பண்ணியிருக்கணும்லன்னு. உள்ள போயிட்டு சபரி வழக்கம் போல போனீங்கன்னா அவரை மோட்டிவேட் பண்றேன் அப்படின்ற பேர்ல சபரி ஒரு சில விஷயங்களை பண்ணிட்டு வந்தாரு. கம் ஆன் மை சாம்ப் அப்படின்னு இப்படியே சொல்லி சொல்லி அவனை முடிச்சிருக்க. அதோட நிக்குது. அப்படியே என்ன ஆக போகுதுன்னு தெரியல. இவனும் கேப்டன்சி போனதை பத்தி பெருசா கவலைப்படுற மாதிரி தெரியல. ஸோ இந்த வாரம் விஜய் சேதுபதி வந்தால் கேப்டன்சி பத்தி கண்டிப்பா கேட்பாங்க, கண்டிப்பா வச்சு செய்ய போறாங்க. லவ் கண்டென்ட் தான் எதிர்பார்க்குறீங்கன்னா, அது வரணும்னு தான் நீங்கள் வெயிட் பண்ணுறீங்கன்னா கொடுத்து தொலைங்க. நாங்களும் பார்த்து தொலைக்கிறோம், வேற வழி இல்லையே. நம்மளை எங்கேயோ நடுக்காட்டில் விட்டாங்க. போங்க, இந்த சீசன் எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல. புலம்ப வச்சுட்டாங்களே. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.